வணக்கம் பானு. சேலம் மாவட்டத்தில் உள்ளது ஏற்காடு. ஏற்காடு சுற்றுலா தலத்தை சுற்றி 40க்கும் மேற்பட்ட மலை கிராமங்கள் உள்ளது. ஏற்காடு தற்பொழுது சேலம் மாவட்டத்தில் இருப்பதால் மலை கிராம மக்கள் அரசு அலுவலகங்கள் மற்றும் தங்களின் தேவைக்காக தற்பொழுது 40 கிலோமீட்டர் வரை சென்று வருகின்றனர். ஏற்காடு தாலுகா ஆத்தூர் மாவட்டத்தில் இணையும் பட்சத்தில் மலைவாழ் மக்களின் அவசர தேவை மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு சென்று வர சுமார் 200 கிலோமீட்டர் பயணிக்க வேண்டியிருக்கும். தங்களுடைய தேவைக்கு ஒரு நாள் முழுவதும் செலவிட வேண்டும் என்று ஒரு நிலையம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது உதயமாக உள்ள ஆத்தூர் மாவட்டத்தில் ஏற்காடு தாலுகா இணைக்கப்படுவதாக கடந்த சில தினங்களாகவே சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியானது பரவி வந்தது. இதனையடுத்து ஏற்காட்டில் உள்ள அனைத்து கட்சியினரும், சமூக ஆர்வலர்கள், பெண்கள் அமைப்பினர், இளைஞர், பலதரப்பு மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஏற்காடு வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் நேற்று 50க்கும் மேற்பட்டோர் சேலம் மாவட்ட ஆட்சியரிடமும் மனு வழங்கியுள்ளனர். இந்த நிலையில் இன்று ஏற்காட்டில் உள்ள வியாபாரிகள் மற்றும் வணிக நிறுவனங்களை சேர்ந்தவர்கள் இன்று ஏற்காடு டவுன் மற்றும் அதனை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கடைகளுக்கு சென்று நாளை கடையடைப்பு செய்து நமது கோரிக்கையை தெரியப்படுத்தும் வகையில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடத்த வேண்டும், அதற்கு அனைவரும் ஆதரவு வழங்க வேண்டும் என்று கூறி அனைத்து தரப்பு மக்களிடமும் சென்று ஆதரவு திரட்டி வருகின்றனர். இதனால் நாளை ஏற்காட்டில் ஒரு நாள் கடையடைப்பு போராட்டம் நடைபெற உள்ளது. இந்த போராட்டத்தில் வணிக நிறுவனங்கள், தங்கும் விடுதிகள், உணவகங்கள், சாலையோர கடைகள் என 500க்கும் மேற்பட்ட கடைகள், வணிக நிறுவனங்கள் பங்கேற்க உள்ளதாகவும் வியாபாரிகள் தற்பொழுது தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு ஏற்காடு தாலுகாவை பிரிக்கப்படாது என்ற வதந்தி பதவி வரும் நிலையில் உடனடியாக இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மேலும் தமிழக அரசு ஏற்காடு தாலுகாவை பிரிக்க மாட்டோம் என்ற உத்தரவை வழங்க வேண்டும் என்று கூறியும் பதாகைகள் ஏந்தியவாறு தற்பொழுது ஆதரவை திரட்டி வருகின்றனர். தற்பொழுது தொடர் விடுமுறையின் காரணமாக ஏற்காட்டில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். இந்த நிலையில் நாளை ஏற்காட்டில் கடையடைப்பு போராட்டம் நடைபெறும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் பாதிக்கப்படுவார்கள். உடனடியாக அரசு ஏற்காடு தாலுகாவை ஆத்தூர் மாவட்டத்தில் இணைக்கும் சமூக வலைதள வதந்திக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று அந்த தரப்பில் உள்ள மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். பானு.